டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச பயணத்தை முடித்துவிட்டு வரும் 11ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழகம் வரவுள்ளதாக தகவல். 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அஜித் லாக்அப் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்து முதலமைச்சர் பரிந்துரை. அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் உறுதி. அஜித் லாக்அப் மரணம் முதலமைச்சரின் செய்கை அலட்சியத்தின் உச்சம் என இபிஎஸ் விமர்சனம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை என்றும் குற்றச்சாட்டு. மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசிய அண்ணாமலை உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு. மத ரீதியாக பேசியதால் நடவடிக்கை. அதிக சலுகைகளை அனுபவிக்கும் ஒரே மனிதர் எலான் மாஸ்க் என அதிபர் டிரம்ப் விமர்சனம். இல்லாவிட்டால் கடையை காலி செய்துவிட்டு எப்பொழுதோ தென்னாப்பிரிக்கா சென்றிருப்பார் என்றும் காட்டம். இனி விரிவான செய்திகள். சர்வதேச பயணங்களை முடித்துவிட்டு இந்தியா திரும்பும் பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை மாதம் 11ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அப்பொழுது அவர் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முன்பாக ஜூலை 8ஆம் தேதி அமித்ஷா தமிழகம் வருகிறார். அதிமுக பாஜக கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கின்றன. இந்நிலையில் கூட்டணி ஆட்சி விவகாரம் குறித்து இரு கட்சிகள் இடையே உரசல் இருந்து வருகிறது. இந்நிலையில் பிரதமரின் தமிழக வருகை அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் குமார் லாக்அப் மரண வழக்கை சிபிஐக்கு மாற்றம் செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். திருப்புவனத்தில் சில காவலர்கள் செய்த செயல் மன்னிக்க முடியாதது என்றும் இது போன்ற செயல்கள் எதிர்காலத்தில் எங்கும் யாராலும் நடந்துவிடக் கூடாது என்றும் காவல்துறைக்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்தார். காவல் நிலையத்தில் மரணமடைந்த அஜித்குமாரின் தாயாரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசிய விதம் அலட்சியத்தின் உச்சம் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு சாரி என்பதுதான் உங்களுடைய பதிலா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் பேசியதாகவும் சாடியிருக்கிறார். என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்கிறோம் என சொல்லும் ஸ்டாலின் அப்பாவி அஜித்தின் உயிரை திருப்பி தர முடியுமா என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பேசியது தொடர்பாக அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத உணர்வுகளை புண்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் என 4 பிரிவுகளின் கீழ் மதுரை காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் மேலும் சிலர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷாவை விமர்சித்த திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து சென்னையில் போராட்டம் நடத்திய பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இந்த போராட்டத்தின் போது போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்நிலையில் பாஜக நிர்வாகி நாராயணன் திருப்பதி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். கைதுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நாராயணன் திருப்பதி பாஜகவின் மீது தாக்குதல் நடத்திய அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருச்செந்தூர் ஆலயத்தில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நேற்று தொடங்கின. இதை எல்இடி திரைகளில் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகம் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதையொட்டி யாகசாலை பூஜைகள் நேற்று தொடங்கியது. காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் பன்னிரு திருமுறைகள், திருப்புகழ், கந்தர் அனுபூதி ஒலிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இப்பொழுதே பக்தர்கள் வரத் தொடங்கியுள்ளனர். திருப்புவனத்தில் இளைஞருக்கு நடந்த கொடுமை நியாயப்படுத்த முடியாத தவறு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள கருத்தில் குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு திமுக ஆறுதலாக நிற்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
இளைஞர் அஜித் குமார் லாக்அப் மரணம் தமிழகத்தையே உலுக்கியுள்ள நிலையில் முதலமைச்சர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருக்கிறார். முதன் முறையாக வேலைக்கு செல்லும் அனைவருக்கும் மாதம் 15,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கடந்த பட்ஜெட்டில் இந்த திட்டம் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் உரிமையாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. தமிழகத்தின் பெரும்பான்மை இடங்களில் வெயில் கொளுத்தும் என்றும் சென்னையில் வெப்பநிலை 98.6 முதல் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை பதிவாகலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித்தின் அடுத்த படத்தை தயாரிக்க வேல்ஸ் நிறுவனம், மைத்திலி மூவி மேக்கர்ஸ், சன் பிக்சர்ஸ் நிறுவனங்களிடம் பேசி யாரும் தயாரிக்க முன்வரவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு அஜித் போட்ட கண்டிஷன்களே காரணமாம். சம்பளத்தில் 50% அட்வான்ஸ், மீதி சம்பளத்தை போஸ்ட் டேட்டட் செக்காக ஷூட்டிங் முடிவதற்குள் தர வேண்டும் என கூறியிருக்கிறாராம். இதனால் தயாரிப்பு நிறுவனங்கள் பின்வாங்குவதாக கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.